வணக்கம்ண்ணா மாப்பிள்ள தேனியிலேருந்து. ஓகே, லாஸ்ட் வீடியோவில் ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஐ திங்க் ஹெட்டர் பார்த்துட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பியும் ஹெட்டரை பார்த்து நான் போர் அடிக்க விரும்பவில்லை. திருப்பி ஹெட்டரே பார்த்தா நீங்களும் காண்டாயிடுவீங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால் அது வேண்டாம். இப்போ வந்து கமெண்ட்டில் ஒருத்தங்க போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி செக்ஷன்ஸ் பார்க்கலாம், அடுத்த செக்ஷனுக்கு வாடா, வந்து தொடடா, அங்கேயே ஏன்னா நிற்கிறேன்னு கேட்குறாங்க. அங்கே என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த காரணத்தினால் தற்போது செக்ஷன்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் லே அவுட். இப்போது எல்லாருக்கும் காமனாக வர ஒரு டவுட் என்னென்னா, ஓகே எனக்கு வெப்சைட்டை பற்றி தெரியும் ஓரளவுக்கு அப்படின்றவங்களுக்கு இது கிடையாது. தெரியுது, நீ மூடு. அவங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி விட்டு ஓட்டி பார்த்துக்கோங்க. எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதுன்றவங்களுக்கு வந்து இதை சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ChatGPT கிட்ட போங்க. புஷ்பா 4 எழுத்து. சாமி, புஷ்பாவுக்கு 3 எழுத்துறானா சாமி? சாமி சொன்னா கரெக்டா தான்டா இருக்கும். அவன் தப்பா சொல்றியா? ChatGPTல போயிட்டு அவன் கிட்ட கேளுங்க. அவன் ஒரு மாதிரி நல்ல கை, அவன் நல்லா தருவான் எல்லாத்தையும். நீ பார்த்த கேட்டானா? ஏன்னா எல்லா நேரங்கள்லையும் நான் வந்து அவங்ககிட்ட தான் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கொஸ்டினுக்கு அவன் தான் ஆன்சர் கொடுத்துட்ருக்கான். எனக்கு நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ணுறது ChatGPT தான். அப்போ உனக்கு சுய அறிவுங்கிறதே கிடையாதா? நான் எப்பப்பா இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ நீங்கள் வந்து அந்த சைடு போயிட்டு ChatGPTல கேளுங்க, அவன் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கொடுப்பான். நீங்கள் போயிட்டு ஒரு யூடியூப் சேனலில் வீடியோ தேடுறதுக்கு பதிலோ, இல்லைன்னா பிளாக்ஸ் ஏதாவது படிக்கிறதுக்கு பதில், கூகுளில் தேடுறதுக்கு பதில் டேரெக்டாக ChatGPT கிட்ட போங்க, அவன்கிட்ட கேளுங்க, அவன் நல்ல ரிசல்ட் ஒன்று கொடுக்குறான். ஒரு வெப்சைட்டுக்கு என்ன வேணும்னு நான் ஃபஸ்ட்டு ChatGPTயில் தான் கேட்க போகிறேன். தற்போது அனைவரும் அவரவர்களின் ChatGPT அக்கௌண்ட்டுக்குள் லாகின் செய்து விடுங்கள். நான் இன்னும் ப்ரொமோட் எல்லாம் செய்யவில்லை. நான் பர்சனலாக அவனைத்தான் பயன்படுத்துகிறேன். நான் ஏன் திடீர்னு இப்போ கட்சிக்காரங்க மாதிரி பேசுகிறேன்றது எனக்கும் தெரியல. ஓகே, சாரி, உடம்பு சரியில்லை, மன்னிச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஓகே, பேசிக் செக்ஷன்ஸ் ஆன் இன் வெப்சைட். ஓகே, அப்படி கேட்டோன்னா அவன் லோட் ஆகி கொடுக்குறான். இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனமாக கொடுப்பான். அவனை எடுத்துக்காதீங்க. நான் கொஞ்சம் மென்டல். அவங்கிட்டயே தெளிவாக கேளுங்க. மாதிரி ஜஸ்ட் கிவ் செக்ஷன் நேம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, தொண்டையில கிச்கிச்சா விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்கிச்ச போக்குங்க. ஓகே, இவன் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரே பேஜில் எல்லாத்தையும் போட சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹோம் அப்படின்னு இருக்கிறது வந்து இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இது பேஜஸாக கொடுத்துருக்கான். ஸோ வந்து நோ பேஜஸ், ஜஸ்ட் கிவ் செக்ஷன் நேம்ஸ் லைக் பேனர், about like that. Okay. ஓகே, சேம் திருப்பி அதே தான் கொடுத்துருக்கான். இவன் வந்து ஒரு லேண்டிங் பேஜுக்கான ஒரு விஷயத்த கொடுத்துருக்கான். ஓகேவா? சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஹெட்டர் வேணும். ஹெட்டர் ஆல்ரெடி திருப்பி நானும் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே கேட்டு நீங்கள் வந்து என்னை கமெண்டில் கழுவி ஊற்றுவதற்கு பதில் நானே ஹெட்டரை விட்டுறேன். ஹெட்டர் இதுக்கப்புறம் பார்க்க போகிறது கிடையாது. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மேபி என்னை பின் பண்ணுங்கள். ஹெட்டர்லேயே டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா நான் ஹெட்டரை ஃபுல்லாக கவர் பண்ணல. மெனு வரைக்கும் வந்துட்டோம். மெனுவில் வந்து மொபைலுக்கு எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும், அதுக்கு எப்படி ஃபுல் வித் கொடுக்கறது, அதை எப்படி ட்ராப் டவுனில் வர வைக்கிறதுன்ற நிறைய விஷயங்களை சொல்லலை. முடிஞ்ச அளவுக்கு அதை இப்பயே கவர் பண்ணிடுறேன். வேகமாக போயிடும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து ஹீரோ பேனர். ஓகே, சிம்பிளாக வந்து எந்த சைட் வச்சு சொல்கிறது? ஓகே, மெட்டாலமெண்ட்டே போவோம். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. நம்மளுக்கு வாய்த்த அடிமை அவன் ஒருவனே. நம்ம சைட்லேயே பண்ணுவோம். ஓகே, இதுதான் ஹெட்டர். ஓகே, என்கிட்ட ஒரு டூல் இருக்கு.
இங்கே இன்ஸ்டால் ஆகல, சாரி. ஓகே, இப்போது இங்கே இருக்குங்களா, இதில் இந்த ஏரியா இருக்குல்ல, அதுதான் வந்து ஹெட்டர். இந்த ஏரியா, இந்த 2 ஏரியா தான் ஹெட்டர். ஆல்ரெடி அது உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பார்த்த பேனர், ஹீரோ பேனர்னு கொடுத்துருக்கானா, இவன் தான் ஹீரோ பேனர். இவர் இல்லை. இந்த இடம் தான். அதாவது உங்களுடைய நீங்கள் யாருக்கு வெப்சைட் பண்ண போகிறீங்களோ அவங்கள பற்றின ஒரு சின்ன இமேஜோ, அவங்கள பற்றின ஒரு ஷார்ட் டெக்ஸ்ட் சின்னதாக இருக்கணும், பட் அவங்கள பற்றினதுன்றது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கிற ஒரு இடம் தான் வந்து ஹீரோ பேனர். அதில் சிடிஏ பட்டன்ஸ் எல்லாமே இருக்கணும். லைக் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இதில் வந்து இங்கே ரீச் நவுன்னு இருக்கிறதுக்கு இங்கே ஒரு சிடிஏ பட்டன் கொடுத்துருக்கேன், இங்கே ஒன்று வச்சுருக்கேன், தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுதான் பேனரு. அதுக்கு கீழே அபவுட் அப்படின்னு ஒரு செக்ஷன் வரணும். இது இருக்குல்ல, இதுதான் அபவுட்டு. ஸோ ஒய் சூஸ் மெட்டா எலமெண்ட், எதுக்காக மெட்டா எலமெண்ட்டை பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்கான், அபவுட் செக்ஷன். அதுக்கு கீழே சர்வீசஸ், நம்ம என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் பாருங்க, இது வந்திருக்கா. இதுக்கு கீழே நம்ம என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே இங்கே இருக்கும். அதுக்கு அடுத்து ஃபீச்சர்ஸ் நம்ம இண்டிவிஜுவலாக பேஜஸில் கொடுத்ததுனால இங்கே பெருசாக கொடுத்துருக்க மாட்டோம். பட் இருந்தாலும் இதில் பேசிக்காக சிலது இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன ரைட்டப் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இதெல்லாம் இது வந்து போர்ட்ஃபோலியோ சைட்டுக்காக ப்ராஜெக்ட்ஸ், இதெல்லாமே டெஸ்டிமோனியல்ஸ் கொடுத்துருப்போம். இங்கே இருக்குது டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே, இங்கே கீழே இருக்குது டெஸ்டிமோனியல். வேறு என்ன கொடுத்துருக்கோம், டீம் ப்ரைஸிங் நம்ம கொடுத்துட்டோம் ஆல்ரெடி மேலேயே. அப்புறம் சிடிஏ ஒன்று கொடுத்துக்கோங்க, எஃப்ஏக்யூ ஒன்று வேணும், கான்டாக்ட் வேணும், நியூஸ் லெட்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று வேணும், இது பிளாக்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த இது நம்மளை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க, மேபி இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நவ் லெட்ஸ் கோ இன்டு I want more. சாரி, நான் ஒரு மாதிரி வைபாக இருக்கேன். வைப் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு கேட்டிருந்தேன்னா, அதனால் வைப்பில் இருக்கேன். ஓகே, யூடியூப். ஓகே, இது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆகிடுச்சு. பைபிள் என்னடா புதுசாக ஓப்பன் பண்ணிட்டா, சாரி. யாரும் கோலை என்றோ பச்சோந்திகள் என்றோ நினைத்து கொள்ள வேண்டாம். இதுதான் போன டைம் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன பண்ணலான்னா, இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகிறதுனால நான் புதுசாகவே அதை தனியாக சொல்லித்தரேன். எடிட் வித் எலமெண்டார். பேஜ் எப்படி ரெடி பண்ணுறது, நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்துல தான் டவுட் ஆகிருக்கீங்க. நான் அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சின்னதாக. என்னன்னா, இங்கே போஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். போஸ்ட் வேறு, பேஜ் வேறு, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பேஜ் அப்படின்றது இப்போது இங்கே காட்டுற இந்த இடம் தான் பேஜ், ஓகேங்களா? போஸ்ட் அப்படின்றது என்னன்னா, பிளாக் போஸ்ட். ஒரு இதில் பிளாக்னு ஆட் பண்ணியிருப்போம் பாருங்கள், இங்கே பிளாகுன்னு இருக்கும். அது எப்படின்னா, ப்ரீபில்டாக ஒரு டெம்ப்ளேட்டை நம்ம பின்னாடி ரெடி பண்ணி வச்சுருப்போம் பேக் எண்டில். அதில் நம்ம ஹெட்டிங்கையும் ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டை மட்டும் கொடுத்தா போதும், அது இந்த மாதிரி ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு அதுவாகவே அரைவ் ஆகிக்கும். அதுதான் போஸ்ட், ஓகேங்களா? அது வந்து எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னீங்கன்னா, நம்மளோட கூகுளில் வந்து எல்லார் மொபைல்லையும் இப்படி ஒரு ஸ்வைப் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஏரியா வரும். நிறைய நியூஸு, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும்ல. ஸோ அதுதான் போஸ்ட்டு. யாருக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ அதை எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் சேர்க்கறது தான் போஸ்ட், ஓகேங்களா? அதுக்கு வந்து பிளாகுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல போஸ்ட்டுன்னு இருக்கும், அவ்வளோதான். இதுலேயே வந்து நம்ம சர்வீசஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், கோர்சஸ் க்ரியேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இதுலேயே தனியாக ஒரு கேட்டகிரியை போட்டு, இதுக்காக தான் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்டில் இதில் போடுற கண்டென்ட் டேரெக்டாக போய் உட்காந்துக்கும். நீங்கள் புதுசாக உட்காந்து எலமெண்டாரில் உட்காந்து இமேஜ் தூக்கி போடுறது, கான்டென்ட் போடுறது, ஹெட்டிங் H1 H2 இதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் அதை தூக்கி போட்டு இதை லைட்டாக மாற்றினீங்கன்னா போதும், மற்றபடி அது அந்தந்த இடத்துக்கு போய் உட்காந்துக்கும். அதுதான் போஸ்ட். பேஜை கிரியேட் பண்ணுறது வேறு, போஸ்ட் கிரியேட் பண்ணுறது வேறு. அது மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே,
ஓகே, நான் என்ன பண்ணணும்? கரெக்ட். ஓகே, இப்போ சிம்பிளா ஒரு பேனர் ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பேனர் ஐடியாஸ் தேடுங்க. இல்லைன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஃப்ரீ பிக்குன்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? அதில் போயிட்டு இப்போ நான் வந்து என்னுடைய ஒரு போர்ட்ஃபோலியோவுக்கு நான் ஒரு பேனர் பண்ணுறேன், இல்லை ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு நான் ஒரு பேனர் எனக்கு வேணும், ஒரு வெப்சைட் பண்ணுறேன், எனக்கு ஒரு பேனர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ பிக் வந்துடுங்க. இங்கே கிளிக் பண்ணி சர்ச்சில் போயிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி பேனர் ஃபார் வெப்சைட் அப்படின்னு போடுங்க. வெப்சைட்டுன்னு போட்டிங்கன்னா பேனர் ஃபார் வெப்சைட் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். இங்கே பாருங்கள், இவ்வளோ வந்திருக்கு, ஓகேங்களா? இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நல்லா இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, நான் இதை டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ டவுன்லோட் ஜேபிஜியாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ண பிறகு எவ்வளோ நாளோட ஆகுது? ஓகே, இப்போது நம்மளோட கண்டெய்னருக்கு இங்கே வந்துருங்க. ஏன்னா ஒரு இமேஜ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துருவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இமேஜை கூகுள்லேருந்தோ அங்கேருந்தோ தேடி எடுத்துருவீங்க. பட் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா சிலது வந்து லைசன்ஸ்டாக இருக்கும், அது நம்மளோட வெப்சைட்டில் போட முடியாது. அப்படி போட்டோன்னா காப்பிரைட் இஷ்யூ வரும். அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃப்ரீ பிக்கில் ஃப்ரீயாக சில செட் இருக்கும். ஃப்ரீ செட் ஆஃப் இமேஜஸ்ஸு, வெக்டார்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. ப்ரீமியம் வெர்ஷன், லைசன்ஸ்டு வெர்ஷன் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எதையும் டைரெக்டாக எடுக்காதீங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரீ பிக்கில் டன்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இவ்வளோ கிடக்கும். அதனால் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே உங்களுக்கு ப்ரீமியம் எது, ஃப்ரீ எதுன்றதை ஃபில்டர் பண்ண தெரியலனா, இங்கே மோர் அப்படின்னு இருக்கிற ஒரு நிமிஷம். ஓகே, இங்கே ஃபில்டர் இருக்கா? ஃபில்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. லைசன்ஸை கிளிக் பண்ணி ஃப்ரீன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிறது மட்டும் உங்களுக்கு ஷோகேஸ் ஆகும். அதில் உங்களுக்கு நீங்கள் எது வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப்பும் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண பார்க்குறேன். அதில் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது எல்லாமே சொல்கிறேன். இப்போதைக்கு நான் பேசிக்காக ஒன்று சொல்கிறேன், அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல எனக்கு தேவை ஒரு இமேஜ். நான் என்ன பண்ண போகிறேன்? இமேஜை தூக்கி ட்ராக் பண்ணிட்டேன். ஓகே, இமேஜை போட்டேன்ப்பா. ஆனால் எனக்கு பேனரை பொறுத்த வரைக்கும் எல்லா சைட்லையுமே பேனர் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் இருக்கணும். ஏன்னா பேனர் வந்து அடாப்ட் ஆகணும் நம்மளோட ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி. அந்த என்டையர் ஏரியாவையும் அது கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் பேனர். இப்போது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பாக்ஸ்டில் இருக்குது, தெரியுதுங்களா? ஒரே நிமிஷம், இங்கே பாருங்கள், இங்கேயும் கேப் இருக்குது, இங்கேயும் கேப் இருக்குது. ஓகேவா? எனக்கு அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா பேனர் எனக்கு ஃபுல்லாக வேணும்னு தெளிவாக சொல்லிட்டேன். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டெய்னரை கிளிக் பண்ணி பாக்ஸில் இருக்கிறத ஃபுல் வித்துக்கு போட்டுருவோம். என்னடா அப்பயும் மாறல அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இது முடித்ததுக்கப்புறமா இதில் சின்னதாக ஒரு கேப் ஒன்று விழுகும். அதாவது விட்ஜெட்டுக்கும் இந்த இமேஜ் விட்ஜெட்டுக்கும் இந்த கண்டெய்னருக்கும் நடுவில் குட்டிய மைனூட்டாக ஒரு கேப் இருக்கும். இந்த கேப், அந்த கேப் இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் ஏரியாஸை ப்ராப்பராக கவர் பண்ணியிருக்கோம். அதனால் முன்னாடியே சொன்ன மாதிரி பேடிங்கை 0 பண்ணிவிடுங்க. பேடிங் 0 பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா கேப் இல்லாமல் ஆயிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட் இனிஷியல் எப்படி இருந்ததுன்னு பார்த்துக்கோங்க. இப்படி இருந்தது. இந்த இடத்துல பேடிங் 0 கொடுத்ததுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு. ஓகே, தென் இப்போ எனக்கு இந்த இமேஜ் தேவை. இது இப்படியும் போடலாம், இமேஜாக போட்டும் போடலாம், இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் இந்த இமேஜ் எப்படி போடுறதுன்னு காமிச்சிடுறேன், அப்புறமா அந்த ஆப்ஷனும் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நான் இப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுவேன், எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பேசிக்காகவே ஐம் சோம்பேறி, ஸோ எனக்கு இதுதான் ஈஸி. இது போட்டதுக்கப்புறம் நான் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். வந்துருச்சுங்களா? இப்படியும் போடலாம், ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இப்படி போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும், என்டையர் ஏரியாவை கவர் பண்ணி. அப்படி இல்லை, எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு இது வியூ ஆனால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் வியூ ஹைட்னா என்ன, வித்னா என்ன அப்படின்றதெல்லாம், விஹெச்னா என்ன, விடபிள்யூனா என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல நம்ம வியூ ஹைட்டை சொல்ல போகிறோம். வியூனா என்ன? வியூனா பார்க்கறது. ஸோ பார்க்குற உயரம், ஓகேங்களா? அதுதான் வியூ ஹைட். பார்க்குற வித் அப்படின்னு இருக்கிறது அகலம். நான் பார்க்கக்கூடிய முழு அகலமும் அதுதான் வியூ வித். நான் பார்க்கக்கூடிய முழு அகலம். வியூ ஹைட் நான் பார்க்கக்கூடிய முழு உயரம். ஓகேவா? இதுதான் சிம்பிள். இப்போது இந்த மெயின் கண்டெய்னரை கிளிக் பண்ணி இந்த இடத்துல எனக்கு மினிமம் ஹைட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை பிக்சல்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு விஹெச்க்கு மாற்றிட்டு
எனக்கு 100% வேணும்னு கொடுத்துட்றேன். இங்கே மைன்யூட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு, நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்களேன், 1ல் இருக்கும்போது இவ்வளோ இருக்குது. இந்த கீழே இருக்கிற இந்த செக்ஷன்ஸ் பாருங்கள், இந்த செக்ஷன்ஸ் நோட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் விசிபிளாக தெரியும் உங்களுக்கு என்னென்னு. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், 100 கொடுக்கும்போது அது கீழே போயிடுச்சு, தெரியுதுங்களா? ஸோ இந்த இடம் பிளாங்க் ஆகிருக்கு உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த இமேஜை இதில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எம்டியாக இருக்குது, கண்டெய்னர் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டைல் ஆப்ஷன் வாங்க. ஸ்டைல் ஆப்ஷனில் 2 இடத்துல நீங்கள் இமேஜஸ் யூஸ் பண்ணலாம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கிற இடத்துல பேக்ரவுண்ட் ஃபால் ட்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஃபர்தராக பாருங்கள். இப்போது பேக்ரவுண்டில் எனக்கு ஒரு செட்டு வேணும். ஃபஸ்ட் இனிஷியலாக என்ன சொல்லியிருந்தேன், பேக்ரவுண்டில் கலர் ஆட் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே போய் கிளிக் பண்ணி இந்த கிளாசிக் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கலர் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு அடுத்து இருக்கிறது கிரேடியன்ட். கிரேடியன்ட் மீன்ஸ் 2 செட் ஆஃப் கலர்ஸ் இருக்கும். அதாவது கீழேருந்து ஒரு செட்டு கலர் வரும், மேலேருந்து ஒரு செட் கலர் வரும். இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியுது. இப்போ நான் பிளாக் போட்டு காட்டுறேன் பாருங்களேன். இது பார்த்தீங்களா, கீழேருந்து வந்து மேலே ஒரு செட் கலர் வருதுல்ல, அதுதான் கிரேடியன்ட். இதோட நீங்கள் லொக்கேஷனை அட்ஜஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ தூரம் வரைக்கும் வரணுன்றதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அது வந்து செகண்டரி கலர் எந்த லொக்கேஷன் வரைக்கும் வரணுன்றதை பார்த்துக்கலாம். ஆங்கிள் கீழேருந்து மேலே வரணுமா, லெஃப்ட்லேருந்து ரைட் வரணுமா, ரைட்லேருந்து லெஃப்ட் வரணுமா, அது எல்லாத்தையுமே ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் கிரேடியன்ட். நெக்ஸ்ட், வீடியோவையும் நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் கலரை வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆக்கிக்கிறேன், சாரி. இப்போது யூடியூப்லேருந்து ஒரு வீடியோ எடுத்துருக்கோன்னு வச்சுக்கலாம். இப்போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் போகிறேன். யூடியூப் போயிட்டு ஐ எம் கோயிங் டு சர்ச் ஃபார் மெட்டா எலமெண்ட் போகிறேன். மெட்டா எலமெண்ட்டில் 132 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. தயவுசெய்து வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த வீடியோ 19 தான் போயிருக்கு. ஒரு மாதிரி மனவருத்தமாக இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்து எடிட் பண்ணி வெறும் 19 போயிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கண்ணா ப்ளீஸ். ஓகே, இப்போது எனக்கு வந்து இந்த வீடியோ ஓகே, இந்த வீடியோ வச்சுக்கலான்னு இருக்குங்களேன். இதை நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன். ஷேர் கொடுத்து லிங்கை காப்பி பண்ணி நம்மளுடைய இந்த கண்டெய்னரோட பேக்ரவுண்ட் டைப்பில் இருக்கிற இந்த வீடியோவில் நான் இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டேன்னா போதும். வீடியோ ப்ளே ஆகுது பார்த்தீங்களா? யூடியூப்லேருந்து டேரெக்டாக இங்கே ஃபெச் பண்ணி எடுத்துக்கும். இதில் நீங்கள் பிளேயர் கண்ட்ரோல் வேணுமா, பிளேயர் கண்ட்ரோல் மீன்ஸ் வீடியோ வந்து பாஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வேணுமா வேணாமா அப்படின்றதெல்லாம், ஒரு டைம் ப்ளே பண்ணணுமா, மொபைலில் ப்ளே ஆகணுமா வேணாமா, ப்ரைவசி மோடு வைக்கணுமா வேணாமா, ஃபால் பேக் இமேஜ்னு ஒன்று சொன்னல. ஸோ அது இதுதான். இந்த வீடியோ ப்ளே ஆகலைன்னா அந்த இமேஜ் மட்டும் காட்டும், அதுதான் ஃபால் பேக். ஸோ இது வீடியோ. ஸ்லைட் ஷோன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் மல்டிபிள் இமேஜஸ் அவங்களுக்கு வந்து காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மல்டிபிள் இமேஜஸ் இங்கே மேலே டிக் மார்க் காட்டுதில்ல, ஸோ அது எல்லாமே செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இன்சர்ட் கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், அதுவே ஸ்லைட் ஆகும். சாரி, டியூரேஷன் வந்து 5000 போட்டிருக்கு. இங்கே மூவ் ஆகுது தெரியுதுங்களா? எவ்வளோ வேகமாக உங்களுக்கு வந்து அது ஸ்லைட் ஆகணும் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ இந்த 5000 ஒரு 1500 இல்லை 500 வச்சுக்கிறேன். இது பாருங்கள், வேகமாக மூவ் ஆகும் அடுத்தடுத்து. இதை வந்து நீங்கள் அதிகப்படுத்தினீங்கன்னா ஸ்லோவாகும், கம்மி பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக இந்த ஸ்லைடர் வந்து ஸ்லைட் ஆகும். இதில் டிரான்சிஷன் வந்து ஸ்லைடு வந்து லெஃப்ட் டு ரைட் வரணுமா இல்லை டவுன் டு அப் வரணுமா, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறமா சைஸ் என்ன, கவரில் வேணுமா கண்டெய்னில் வேணுமா, அதெல்லாமே இருக்கும். இப்போ வந்து நான் இமேஜ் மட்டும் உங்களுக்கு இப்போதைக்கு சொல்கிறேன். ஸோ கிளாசிக்கில் வந்தீங்கன்னா கீழே இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இங்கே கிளிக் பண்ணி இந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இமேஜை நான் சூஸ் பண்ணிட்டேன். இது ஏன் இந்த ஓரத்தில் போய் நிற்கிது, இதுக்காக நான் இதை நவுத்தியாக பார்க்க முடியும்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு தெரியுது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பொசிஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். பொசிஷன்னா என்ன, நம்ம ஃபோட்டோ எடுக்கும் போது ஸ்டூடியோலலாம் போனோம்னா பொசிஷன் சொல்லுவாங்க. இந்த பொசிஷனில் நில்லுப்பா, இந்த பொசிஷனில் நில்லுப்பா, கொஞ்சம் நவுந்து நில்லு, இங்கே நில்லு அப்படின்னு. அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதுதான் இங்கே இருக்கிற பொசிஷனும். ஸோ இதை கிளிக் பண்ணி சென்டர் கொடுத்துட்டிங்கன்னா இது சென்டரில் அலைன் ஆகிடும். பார்த்தீங்களா, சென்டருக்கு வந்துருச்சு. இதுவே லெஃப்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா சென்டர் லெஃப்ட்னா லெஃப்ட்டு, அதாவது அந்த இமேஜோட ஸ்ட்ரைட் இருக்குல்ல, அது 4, அதாவது 4 லைன் கிராஸ் மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. ஓகேவா? சென்டர்னா அது ரெண்டுமே டச் பண்ணுற அந்த பாயிண்ட், அது சென்டர். இதுவே சென்டர் லெஃப்ட்னா அந்த புள்ளியிலேருந்து அந்த லைன் ஒன்று போகுதுல்ல, அந்த லைனில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது. ஓகேவா?
இது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நான் மேபி குழப்புற மாதிரி சொல்கிறேனான்னு தெரியல. குழப்பினேன்னா நீங்கள் வந்து கமெண்ட் போடுங்க. நானும் அதை பார்த்து அடுத்த வீடியோவில் கொஞ்சம் அதை மாற்றிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு எனக்கு இப்போதைக்கு சென்டர் போதும். இதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அட்டாச்மெண்ட்டு ஸ்க்ரோல் ஃபிக்ஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த 2 ஆப்ஷன் என்னென்னா, ஸ்க்ரோல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது ஃபிக்ஸடாக இருக்கும் ஸ்க்ரோல் ஆகும்போது. இதுவே நீங்கள் ஃபிக்ஸட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது அந்த இடத்துலேயே மாட்டிக்கும். லைக் வந்து எப்படி சொல்கிறது, தொங்க விட்டுருக்கிற ஒரு ஹூக் மாதிரி அது அப்படியே தான் நிற்கும். கரெக்டாக அந்த மாதிரி இதை ஆணி அடித்து ஒருத்தன் நிற்க வச்சிட்டான். நீங்கள் பேஜை ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலும் அது அப்படியே தான் நிற்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? அப்படியே தான் நிற்கும். அதுதான் ஃபிக்ஸட். ஸோ எனக்கு இது தேவையில்லை. ரிப்பீட் வந்து நோ ரிப்பீட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா கண்டினியூஸாக லூப் ஆகும். இந்த இமேஜே ஒரு 3-4 வாட்டியெல்லாம் வர கதைகள்லாம் நடக்கும். அதனால் இது வேண்டாம். ஸோ டிஸ்பிளே சைஸ் இது ரொம்ப மேஜராக பார்த்துக்கோங்க. ஆட்டோ கொடுத்தீங்கன்னா அதுவே அட்ஜஸ்ட் ஆகிக்கும் ஓரளவுக்கு. ஆனால் கவர் கொடுத்தீங்கன்னா தான் ஃபுல் இமேஜும் உங்களுக்கு காட்டும். ஓகேவா? அந்த ஏரியாவில் இருக்கிற இடத்தெல்லாம் ஆக்குபை பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற இதை வந்து மறைச்சி விட்ரும். அதனால் கவர் கொடுக்க மோஸ்ட்டாக பாருங்கள். கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கொஞ்சம் ஸ்பேசஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இங்கே பார்த்தீங்களா, கண்டென்ட் கொடுத்ததுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்துச்சு. இதை நீங்கள் கஸ்டமும் பண்ணலாம். 100ல் இருக்கிறத கம்மி பண்ணி வச்சுக்கலாம். தெரியுதுங்களா? இதே தான் பொசிஷனுக்கும் நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கிராஃப் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் சொன்னேன்ல அந்த சென்டரில் ஒரு லைன் பிரியுது, அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தான். சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு இருக்கிறது கீழே. இதை நீங்கள் நகர்த்துனீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் நகரும். புரியுதுங்களா? ஒய் ஆக்சிஸ் அப்படின்றது மேலே கீழே. இப்படி நகர்த்துனீங்கன்னா மேலே கீழே நகரும். இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? எனக்கு இப்போதைக்கு இது தேவையில்லை. நான் சென்டரை வச்சுக்கிறேன். ஓகே, பேனர் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து என்ன செக்ஷன் வேணும்? அபவுட் செக்ஷன் வேணும். பேசிக்காக நான் சொல்கிறேன், அபவுட் செக்ஷன் அப்படின்றது எப்படி இருக்கணும்னா, ஒரு இமேஜ் தன்னை பற்றின ஆர் அந்த கம்பெனியை பற்றின ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன், அதுதான் அபவுட். அபவுட்னா என்னை பற்றி. வாட் அபவுட் யூ, வாட் அபவுட் தெம் அப்படின்னு கேட்பாங்கல்ல இங்கிலீஷில். எனக்கு இங்கிலீஷ்லாம் அந்தளவுக்கு தெரியாது, நான் சொல்கிறேன்னு இது பண்ணிக்காதீங்க. ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. அபவுட் அப்படின்றது தன்னை பற்றின ஒரு விஷயம், இல்லை அவங்கள பற்றின ஒரு விஷயம், அவ்வளோதான். ஓகேவா? இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ChatGPT கிட்ட போங்க. என் தலைவனை காணோம், இவன் வேற அவனா மறைச்சிக்கிறான். தம்பே சாரி, ஒரு நிமிஷம். ChatGPTக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன் ரிட்டனு. ஓகே, ChatGPTக்கு வந்து give me two lines of description for ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் தமிழ்நாடு. நேம் வந்து பிஎக்ஸ் சம்திங் XYZ போட்டுக்கலாம். XYZ. ஓகே, கொடுத்துருக்கோம். ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, அவனே வந்து கரெக்ட் பண்ணிக்குவான் மோஸ்ட்டாக. இவன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான். XYZ இஸ் அ லீடிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் தமிழ்நாடு ஸ்பெஷலைசிங் இன் SEO, சோஷியல் மீடியா அண்ட் ஆன்லைன் பிராண்டிங் கொடுத்துருக்கானா. இது நம்மளுக்கு தேவை. திருப்பியும் ஃப்ரீ பிக் வாங்க. இப்போது அபவுட் அ செக்ஷனுக்கு எப்படி நம்ம இமேஜ் போட்டு ரைட் சைடில் ஒரு சின்ன கான்டென்ட் போடலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். லெஃப்ட் சைடில் ஒரு இமேஜ் போடணும்ல, அந்த இமேஜ் எங்கே எடுப்பீங்க? திருப்பியும் வாங்க, ஃப்ரீ பிக்குக்கே வாங்க. ஃப்ரீ பிக்கில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கீவேர்ட்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். இப்போது நான் இந்த இடத்துல எனக்கு டூடுல் ஆர்ட்னா பிடிக்கும். டூடுல் ஆர்ட்னா என்னென்னா, இது வெக்டார். ஓகேங்களா? டூடுல் ஆர்ட் அப்படின்றது கைண்ட் ஆஃப் ட்ராயிங் மாதிரி இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ வில் கோ வித் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹேண்ட் ட்ரான் டூடுல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுலேயும் ஸ்பெல்லிங் பெருசாக பிரச்சனை கிடையாது, ஏன்னா அதுவே கரெக்ட் பண்ணிக்கும். இங்கே பாருங்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஏகப்பட்ட டூடுல் கொடுத்துருக்கா. எனக்கு இதில் பிடிச்ச டூடுல் எதையாவது டவுன்லோட் பண்ணிக்கிறேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஓகே, டவுன்லோட் கொடுத்துட்டேன். ஜிப் ஃபைலில் டவுன்லோட் ஆகிறான். இது பார்த்துக்கலாம். இது ஓகே தான், பட் ஆனால் அங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம்
பாக்ஸ் ஷேப்பில் இருக்குது, அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது கைண்ட் ஆஃப். பாருங்க, இப்படி தான் இந்த இடத்துல தான் உட்காரும். ஓகேங்களா? ஆனால் இப்போ நம்ம பார்த்த இமேஜ் வந்து இவ்வளோ பெருசு வரும். பெருசுன்னு கிடையாது, அது ரெக்டாங்கிள் மாதிரி ஆகிடும். ஸோ ரெக்டாங்கிள் எனக்கு இப்போதைக்கு தேவைப்படல, அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணுறேன். இது சூப்பராக இருக்குது பாருங்களேன், இந்த ஆர்ட் நல்லா இருக்குது. ஸோ நான் இதை வந்து ஜிபேக்கை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் டவுன்லோட் ஆக ஆரம்பித்த உடனே எகெயின் நம்ம ChatGPTக்கு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன டைட்டிலும் தேவைப்படுது நம்மளுக்கு. அதனால் இவனை வந்து இங்கே மூவ் பண்ணிக்கலாம், இவனை இங்கே மூவ் பண்ணிக்கலாம், திருப்பி திருப்பி வர முடியாது. ஓகே, இப்போ இங்கே வந்து கிவ் அ டைட்டில் அண்டு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கேட்டோம்னா ஃபார் திஸ் ஏஜென்சி, எனக்கு தெரிஞ்சு அவன் தரமாட்டான் ப்ராப்பராக. ஓகே, ஓரளவுக்கு தரான், ஓகே தான். ஏன்னா நம்ம மெமரி கொடுக்கல, நான் லாகின் பண்ணாததுனால நான் அப்படி சொன்னேன். ஸோ இமேஜ் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு 2 காலம் லே அவுட் வேணும். 2 காலம் லே அவுட் செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே வருவோம், இங்கே 2 காலம் லே அவுட் இருக்குது. இங்கே வந்து இமேஜ் தூக்கி லெஃப்டில் போடுவோம், அந்த இமேஜை தூக்கி உள்ளே போடுவோம். சாரி, கொஞ்சம் பார்த்து போடுங்க, இல்லைனா இந்த மாதிரி தான் இன்னொரு டேப்பில் ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி ப்ளூ கலர் பாக்ஸ் ஒன்று வரணும், வந்ததுனால தான் உள்ளே வரும். இது கிளிக் பண்ணிட்டீங்களா, பண்ணிட்டு செலக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்துடும். ஓகே, இங்கே வந்துருச்சு. எனக்கு இந்த சைடில் ஒரு ஹெட்டிங் வேணும், ஏன்னா நான் அங்கே ஹெட்டிங் தான் கேட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் ஹெட்டிங். ஓகே, காப்பி, இங்கே வாங்க, இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். சாரி ப்ரோ, அங்கே காப்பி ஆகலை போல இருக்குது. காப்பி பேஸ்ட் வந்துருச்சு. ஓகே, இவ்வளோ பெரிய ஹெட்டிங் எனக்கு தேவை கிடையாது. ஆனால் எனக்கு வந்து சைஸை நான் மாற்றிக்கிறேன். ஸ்டைலில் போயிட்டு டைப்போகிராஃபியில் ஃபாண்ட்டோட சைஸ் வந்து ஒரு 25 அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு இது ஓகே படுது. ஒரு 42 கரெக்டாக இருக்குது. பட் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா போல்டு இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா போல்டு இல்லைனா போல்டே இருந்தாலும் ஓகே தான். போல்டு நல்லாயிருக்கு, போல்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கு கீழே நான் டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனை தூக்கின்னு வந்து இங்கே போட்டோம். நான் டெக்ஸ்ட் எடிட்டரை, அதில் வந்து அவன் கொடுத்துருக்கிற ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு. ஓகேவா? இதுக்கு கீழே நான் இன்னொரு 5 பாயிண்ட் கேட்குறேன். இதுக்கு கிவ் மீ 5 பாயிண்ட்ஸ் ஃபார் திஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 பாயிண்ட் கொடுப்பான். ஓகே, இங்கே பாருங்கள். ஓகே, 5 பாயிண்ட் கொடுத்துருக்கான். பட் பெருசு பெருசாக இருக்குது, கொஞ்சம் சின்னதாக கேட்குறீங்க. ஷார்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, பாருங்களேன் இப்படி கொடுத்துருக்கானா. இதை காப்பி பண்ணுங்கள், இங்கே வாங்க. இதில் ஐகான் லிஸ்ட்டு ஒன்று இருக்கும், ஏற்கனவே சொன்னது தான். ஐகான் லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து உள்ளுக்குள்ளே தூக்கி போட்டு இவனதில் டெக்ஸ்ட்டை மட்டும் மாற்றி விடுங்க. எனக்கு இந்த ஐகான் பிடிக்கல, அதனால நான் இந்த ஐகானை சூஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிட்டு டூப்ளிகேட் பண்ணி திருப்பி இங்கே அடுத்து எடுக்க போகிற அந்த இதையும் காப்பி பண்ணி இதில் வந்து இதில் பேஸ்ட் பண்ணுறேன். திருப்பி அகெயின் இங்கே திருப்பி இதையும் டூப்ளிகேட் பண்ணுறேன். திருப்பி அங்கே போகிறேன். லோக்கல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். திருப்பி இங்கே வரேன், கிரியேட், இதை காப்பி பண்ணுறேன். திருப்பி இங்கே வந்து டூப்ளிகேட் பண்ணி இங்கே வந்து இதை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து இங்கே வரேன், இந்த இது இருக்கா, இதை காப்பி பண்ணுறேன். இங்கே வரேன், திருப்பி டூப்ளிகேட் பண்ணி. சில நேரங்களில் இந்த மாதிரி வேலைகள் தான் கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். ஸோ ஐகான் லிஸ்ட்டில் எனக்கு இந்த இடத்துல ஸ்பேஸிங் இல்லாத மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஆடாக இருக்குது. அதனால் ஸ்பேசஸ் பிட்வீன் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தால் ஓகேன்னு இருக்குது. அதே மாதிரி இந்த மொத்த கண்டெய்னருக்கும் நடுவில், இதில் கண்டென்ட்டுக்கு நடுவில் இருக்கிற கேப் அதிகமாக இருக்குது. எனக்கு அவ்வளோ வேண்டாம், எனக்கு ஒரு 5 கேப் இருந்ததுன்னா போதும். ஓகே, பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு 10 கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கா. இதில் இந்த ஐகானோட கலரை வந்து நான் மாற்றிக்கிறேன். ஐகானோட கலர் வந்து டார்க் பிளாக் வச்சுக்கிறேன். அப்போ கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். தென் எனக்கு ஒரு பட்டன் வேணும். ஸோ ஐ வில் கோ ஆன் சர்ச் ஃபார் பட்டன். பட்டனை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். இங்கே பட்டன் வந்துருச்சு. ஓகே, ஓகேவா?
இப்போ இதை சென்ட்ரல் அலைன் பண்ணுறதுனா அலைன் பண்ணிக்கோங்க. அதாவது மெயின் கண்டெய்னருக்கு வந்து தான் இதை பண்ணணும், மாற்றி பண்ணிடாதீங்க. இதோடைய இந்த சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, ஹெட்டிங்கு, டிஸ்கிரிப்ஷன், இதோடைய கண்டெய்னர், இது எல்லாத்தையும் எந்த கண்டெய்னர் எந்த டப்பா ஹோல்டு பண்ணியிருக்கோ அந்த டப்பாவை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் பாட்டு மேலே இருக்கிற மெயின் கண்டெய்னர் போய் தொட்டு விட்டிங்கன்னா இந்த டப்பாவே ஒரு பெரிய டப்பாக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் அந்த பெரிய டப்பாவை மாற்றினீங்கன்னா வேலைக்கு ஆகாது. எது ஒரு பொருளை வச்சுருக்கோ அந்த டப்பாவுக்கு தான் பண்ணணும். பெரிய டப்பாவை தொட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன டப்பா மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். அந்த சின்ன டப்பாவை தொட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த விட்ஜெட்ஸ் தான் அஃபெக்ட் ஆகும். ஓகேவா, அந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்துக்கோங்க. எனக்கு இப்போ சின்ன டப்பா தான் வேணும். சின்ன டப்பா அதை கிளிக் பண்ணி அதை சென்ட்ரல் அலைன் பண்ணுறீங்களா, இல்லை ஸ்பேசஸ் பிட்வீன் கொடுக்குறீங்களா, இல்லைன்னா சென்ட்ரலில் இது பண்ணுறீங்களா, இது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. எனக்கு சென்ட்ரல் லைனே ஓகே தான். பட்டன் இருக்குது, பட்டனுக்கு டெக்ஸ்ட்டு வந்து ரீச் அஸ் நவ், நவ். ஓகே, வந்துடுச்சு. எனக்கு இந்த பட்டன் ஸ்டைலே பிடிக்கல. பேக்ரவுண்ட் கலர் வந்து டார்க் பிளாக்ல வச்சுக்கிறேன், டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டில் வைக்க போகிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு நல்லா பார்த்துக்கங்களேன். இங்கே ஸ்பேசஸ் இருக்குது, இங்கே ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது, இங்கே ஸ்பேஸே இல்லை, நல்லாவே இல்லை. கரெக்டு தானே? அதனால என்ன பண்ணோன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்டுக்கு வந்து இந்த லிங்கை ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுருங்க. மார்ஜினில் இருக்கிற அந்த லிங்கை எடுத்து விட்டு டாப்பில் இருந்து கொஞ்சம் மார்ஜின் கொடுத்துட்டு அப்போ பார்க்கும்போது ஓகே, ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக இருக்கும். இப்போ பார்ப்போமா? ஓகே, இந்த இடம் நல்லா இருக்குது. ஓகேவா, இப்போ அதே மாதிரி மேலேருந்து இங்கே ஸ்பேஸிங் கம்மியாக இருக்குல்ல, அதனால் இந்த பெரிய டப்பா இருக்குல்ல, பெரிய டப்பா அதையை தொட்டு அட்வான்ஸ் டேப்புக்கு போயிட்டு இந்த இடத்துல டாப்பில் ஒரு 50, பாட்டமில் ஒரு 50, லெஃப்டில் ஒரு 10, ரைட்டில் ஒரு 10. அதுக்கப்புறம் லே அவுட்டில் இந்த இடத்துல எனக்கு ஸ்பேஸிங் தேவை ஒரு 20, 25 வச்சுக்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது, பார்க்கறதுக்கு நீட்டாக டீசெண்டாக இருக்குது. ஓகே, இப்போது பப்ளிஷ் கொடுத்துட்டு இங்கேருந்து வியூ பேஜ் கொடுத்தோன்னா அந்த பேஜு காட்டும். ஓகேவா, வந்துடுச்சுங்களா? அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு சைட்டில் யூஸ் பண்ண போகிற மேஜர் இது வந்து கண்டெய்னர், ஹெட்டிங், டைட்டில் விட்ஜெட், டிஸ்கிரிப்ஷனுக்கு டெக்ஸ்ட் எடிட்டர், டெக்ஸ்ட் விட்ஜெட் ஒன்று, பட்டன் சிடிஐ யூஸ் பண்ணுவீங்க, ஐகான் லிஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க. மேஜராக இதாக யூஸ் பண்ணுவீங்க. இதை தாண்டி எதுவுமே பெருசாக யூஸ் பண்ண வேண்டிய வேலைகள் இருக்காது. ஏன்னா இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன், எங்கே இருக்குது மெட்டா எலமெண்ட்டு. சரி, மெட்டா எலமெண்ட் வேணால் பொதுவாக ஒரு வெப்சைட் அப்படின்னு போகும். விக்ஸே போகலாம். பார்த்துக்கோங்க, இது டைட்டில். ஓகேவா, இந்த இடம் பட்டன், இங்கே இமேஜ், இங்கே டைட்டில், இங்கே டிஸ்கிரிப்ஷன், அதாவது டெக்ஸ்ட் விட்ஜெட். அதுக்கு கீழே ஒரு பட்டன், டைட்டில், பட்டன், கண்டெய்னர், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், இமேஜ். அதுக்கு கீழே அப்படி தான் இருக்குது. இந்த எஃபெக்டெல்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் ஈஸி தான். பட் ஃபர்தராக சொல்கிறேன், இப்போ சொன்னால் குழம்பிடுவீங்க. எஃப்ஏக்யூ இதெல்லாம் வந்து அப்புறமா சொல்கிறேன். பட் பேசிக் அவுட்லைன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஹெட்டிங் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், பட்டன் இருக்கும். ஹெட்டிங், டிஸ்கிரிப்ஷன், பட்டன் இப்படியே தான் லூப்பில் போயிட்டே இருக்கும். ஓகேவா, இதை வச்சு நான் இப்போ இதை பண்ணிட்டேன். உங்களுக்கான டாஸ்க் என்னவென்றால், தற்போது மெட்டா எலமெண்ட்டில் நான் சிலதை யூஸ் பண்ணியிருப்பேன். இல்லைனா சிம்பிளாக ஒரு சைட்டே சொல்கிறேன். sk.metaelement.in அப்படின்னு போனீங்கன்னா என்னோடய போர்ட்ஃபோலியோ இருக்கும். இதுதான் என்ற போர்ட்ஃபோலியோ. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ், அனிமேட்டட் இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜை தூக்கிடுங்க. இந்த இமேஜ் வேண்டாம். இந்த இமேஜுக்கு பதில் ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு இமேஜ் போட்டுக்கோங்க. மூவ் ஆக வேண்டாம், நார்மலாக ஒரு இமேஜ் போட்டுக்கோங்க. மற்ற இடத்துல இந்த ஹெட்டிங், இந்த டிஸ்கிரிப்ஷன், இந்த பட்டன் மட்டும் போடுங்க. ஓகேவா, இந்த இதை ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து தீம் கிடையாது, இது கஸ்டம் பில்டு தான், டெம்ப்ளேட் கிட்டும் கிடையாது. இதை வந்து நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் ஏதாவது ஷோகேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை முடிஞ்ச அளவுக்கு ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இவ்வளோ தான், ஒட்டுமொத்த வெப்சைட்டுமே இவ்வளோ தான். ஏன்னா இது வந்து லேண்டிங் பேஜாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் இதை ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். செக்ஷன்ஸை போட சொன்ன அந்த நண்பர்கள் அவர்களுக்காகவே இந்த வீடியோ டெடிகேட் செய்யப்படுகிறது. தயவுசெய்து இதை பார்த்துட்டு ஓரளவுக்கு நீங்களும் கவர் பண்ணி வெப்சைட் ரெடி பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.
ஓகே, இத்தோடு இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வருக. சப்ஸ்கிரைப் முக்கியம். சாரி, மறந்து விட்டேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.